ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 days வந்து நம்ம பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பதிவிட முடியல. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்மளோட லெவல்ஸ்க்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனலான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த சேனலோட ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ரிட்டைல் ட்ரேடர், எல்லாருக்குமே வந்து புரோக்கரேஜ்ன்றது வெவ்வேறு விதமாக வரும். ஒவ்வொரு ஆப்பு ஜீரோதான் இருக்கும், ஏஞ்சல் 1 நிறைய இருக்குது, க்ரோலாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ். நம்ம லிங்க் மூலியமாக போனீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வந்துருவாங்க. அந்த வீடியோ வந்து அது வந்து 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கைடன்ஸ்க்கான வீடியோ அப்புறம் வந்து அவங்களே வந்து கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். இதில் ஜஸ்ட் அக்கௌண்ட் எத்தனை வேண்டாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் டிமெட் அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கன்வீனியண்டாக இருந்ததுன்னா இதில் கண்டினியூ பண்ணிக்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து தந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுடைய இந்த நேத்தியோட கன்சல்டேஷன் ஜோன். ஓகேங்களா? ஸோ நேத்தி வந்து ஒரு கன்சல்டேஷன், லாஸ்ட் டே வந்து ஒரு கன்சல்டேஷன் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த கன்சல்டேஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு நம்மளோட லெவல் ஆனால் 25,350 அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக வந்து நம்ம வந்து ஃபிபோனச்சியில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது கிட்டத்தட்ட 25,290. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள இருந்ததுன்னா நோ ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ நோ ட்ரேடிங் ஜோனை இது வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நாளைக்கு 25,290 மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு கிட்டத்தட்ட 25,353 லெவலை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு மேலே போகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து 25,400 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக நம்ம வந்து வச்சுக்கலாம், ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கன்சல்டேஷன் ஜோன் வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லோ 25,243க்கும் 25,200க்கும் இருக்குது அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரேடை. ஸோ இந்த 25,200க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 25,100 அடுத்த ரேஞ்சு, அது 25,100 25,080 ரேஞ்சு வந்து நம்ம வந்து சப்போர்ட் ரேஞ்சாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஸோ நியூ ஆல் டைம் ஹை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நியூவாக போய் ஒரு புதுசாக உள்ள ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து உங்களுக்கு 15 மினிட்ல வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஓப்பன் ஹையாக தான் வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,353 போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்றது தான் இதில் தெளிவுபடுத்துது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 51,336 ஒரு ரேஞ்சு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதுலையுமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அது என்ன பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி எங்கன்னு வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 51,614 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஆனால் இந்த 51,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஐயா பில்ட் ஆகிற இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதுனால கால் ரைட்டர்ஸ் வந்து இதில் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆனதுனால இதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால கீழே வந்து மார்க்கெட் வந்து 51,500 கீழே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 51,439. இப்போ நாளைக்கு 51,500 பிரேக் அவுட் பண்ணுது பேங்க் நிஃப்டி அப்படின்னா 51,614 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 51,892 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். ஒன்ஸ் இந்த 51,300 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்ற பட்சத்துக்கு 51,100 சப்போர்ட் ரேஞ்சாகவும் 51,000 அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாகவும் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபர்தர் அப்டேட்லாம் வந்து நம்ம வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். அதனால் வந்து டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சேனல் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாருங்களேன். இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாகவே ட்ரா பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 15 மினிட்டை 1 ஹவராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து லோவை எல்லாத்தையுமே இதில் கனெக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ட்ரெண்டு வந்து இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரைசிங் சேனலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
நம்மளுக்கு வந்து ரைசிங் வெஜ் சேனலை வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரைசிங் வெஜ் சேனலில் வந்து ஃபின்னிஃப்டி வந்து இந்த எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து இது மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, கீழே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து போக முடியும். அடுத்த என்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து இதில் தான் போக முடியும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கீழேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சேனலில் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதோ, அது 23 நாளைக்கு வந்து 23,665 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,562 அடுத்த சப்போர்ட்டாகவும், 23,400 அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா இந்த இன்னைக்கு போனால் ஹை 23,758 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,835ஆகவும், அடுத்து 23,900 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கீழே பிரேக் அவுட் பண்ணுது அடுத்தடுத்த சப்போர்ட் வரும். அதுமாதிரி மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 1 ஹவரில் வச்சு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிங்க உங்கள் சார்ட்லையும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் தான் மோதி 13,200 மோதி தான் கீழே வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 13,136ன்ற சப்போர்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் எகைன் வந்து நாளைக்கு திரும்புது அப்படின்னா இந்த 13,200ன்றது இமிடியேட் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ட். இந்த 13,200 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,300ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, 13,342ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த 13,136 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 13,100ன்றது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வருதுன்னா 13,000 தான் வந்து உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து பெருசாக வந்து இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில். ஸோ பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த சேனலில். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே இந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.